So using double integration, already question கொடுத்துட்டு திரும்ப கொடுக்குறேன். Using double integration, find area enclosed by the curves y equal to 2x squared and y squared equal to 4x. Y equal to 2x squared and y squared equal to 4x. சொல்றேன் இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம்? இப்போ நம்மளுக்கு கருவுண்டா ஏரியாண்டா இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்வா சார்? ஆமாம். என்ன ஃபார்மேட்? நம்ம கொடுத்த ஃபார்மேட் தான் இது. y equal to 2x squared. அடுத்தது y squared equal to 4x. 4x. அப்போ நல்லா பார்த்துங்க, ஒரு பவரு ஒரு லீனியர், அதாவது ஸ்கொயர்டு லீனியர் வந்தால் பேர போகலாம். அப்போ இது என்ன ஃபார்மேட்டு? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a y ஃபார்மேட்டு, இது ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டு. அப்போ இது என்ன பேர போகலாமா? ஆமாம் சார். அப்போ என்ன டைப் ஆஃப் பேர போகலாம்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு உண்டான டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணி கட்டுறோம், பார்த்துக்கணும். ஓகே சார். சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன ஆகும்? அதாவது 2x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய்ங்கிறாங்க. மேபி இதே ஃபார்மேட், அது ரெண்டு ஒரே ஃபார்மேட் தான். அப்போ இது என்னது? அப்வேர்ட் டைரக்ஷன். கரெக்டுங்களா? இந்த டயக்ராம் என்னது? அப்வேர்ட் டைரக்ஷன் பேரபோலா. அப்வேர்ட் டைரக்ஷன் பேரபோலா. புரியுதா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது சார். அப்வேர்ட் டைரக்ஷன் பேரபோலா. சரிங்களா? அடுத்து என்னது? 4x y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. ரைட் சைடு டைரக்ஷன் பேரபோலா. ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன், பார்த்துங்க. ரைட் சைடு டைரக்ஷன் பேரபோலா. ஓகே சார். இப்போ என்ன இருக்குது? இதுக்கு ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதனோட ஈக்குவேஷன் என்ன? 2x squared equal to y. இதோட ஈக்குவேஷன் என்ன? x squared equal to 4x. x squared equal to 4x. ஓகேங்களா? இந்த பேரபோலோட ஈக்குவேஷன், இந்த பேரபோலோட ஈக்குவேஷன். சரியாப்பா? இப்போ இது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இங்கே பாருங்க, 0 ஆரிஜின் இன்டர்செக்ட் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ ஒன்று வந்து ஆரிஜின் தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு வேணும். இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன வேணும்? இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இதுதான் வந்து என்க்ளோஸ்டு பை கர்வ்னு சொல்லிக்கிறாங்க. என்க்ளோஸ்டு எங்கே ஆகுது? இது மட்டும் தான் க்ளோஸ்ட் ஆகுது. மற்றதான் என்னது? ஓப்பனாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? மற்ற இடம் வரைக்கும் இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்போ க்ளோஸ்டு ஆகிற ஏரியா இது இதுதான். புரியுதாப்பா? புரியுது சார். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. டயக்ராம் போட்டியா? டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. இது கரெக்டாக போட்டோன்னா 1 மார்க் உண்டு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்க இருக்கிற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சுன்னா 1 மார்க் இல்லை 1.5 மார்க் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா என்ன? இந்த ஏரியாவோட பாயிண்ட் 1 வந்து 0,0. அப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு எவ்வளோ மார்க் சார்? 1.5? 1 இல்லைன்னா 1.5 கொடுப்பாங்க. இது 1, இது வந்து 2வது ஈக்குவேஷன். சரிடா கண்ணு? ஓகே சார். கேர்ஃபுல்லாக போகிற பார்த்தா சாரி, இது வந்து 1, இது வந்து 2வது ஈக்குவேஷன். சரிங்களா? இது வந்து 2வது ஈக்குவேஷன். இது கிடையாது. இது ஜென்ரல் ஃபார்மேட். நீங்கள் எழுதலாம், எழுதாம கூட போகலாம். சரிங்களா? அது உங்களுடைய எழுதாம கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன இருக்குதுங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 2வது ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டவுட்னா கேட்டுக்கிட்டா தம்பி. ஓகே சார். 1 இன்டூ அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? y ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? y இருக்குது. அப்போ y யோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? புரியுது சார். ஒய்யோட வேல்யூ தூக்கி இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து x பவர் 4 ஈக்குவல் டு 4x. கரெக்டாக தம்பி? இப்போ என்ன ஆகும்? சிம்பிளிஃபை பண்ணணும். 4 கட் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x வெளியே எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ x ஈக்குவல் என்னது? 1. ஓகே சார். அப்போ x 1னா y-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. விச் இம்ப்ளைஸ் 1. 1 இம்ப்ளைஸ் என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 1 ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ y-யோட வேல்யூ என்ன? 2. Therefore intercept point என்ன? 1, 2 is called intercept point. அப்ப இந்த intercept area என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க? 1,
2 1 2 இன்டர்செக்ட் பாயிண்ட். இதை போட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 1 மார்க். இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் போயிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 1 மார்க். பாயிண்ட்டுக்கு மட்டும் 1 மார்க்கா சார்? ஆமா, இது எவ்வளவு பெரிய ஸ்டெப் போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இது ரெண்டையும் போட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சா மேபி 10 மார்க் கொஸ்டின் வருதுன்னா இதுக்கு மட்டும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே சார். இது வரைக்கும் டவுட் இருக்குதா? இல்ல சார். கிளியரா? புரியுது சார். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போறோம். லிமிட்டோட எடுக்க போறோம். நீ கேட்டல வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டா என்ன சார் ஆகும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டா என்ன சார் ஆகும்னு. இப்பதான் ஆமா அந்த சார். பாயிண்ட் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க என்ன நோட் பண்ணிக்கிறேன்? dx நோட் பண்ணிட்டேன். dx நோட் பண்ணினா ஆல்ரெடி நான் சொன்னேன். என்ன ஸ்ட்ரிப் எடுக்கணும்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். dx நோட் பண்ணிட்டு என்ன எடுக்கணும்? ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் dy முன்னாடி போட்டீங்கன்னா வெர்டிகல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னா என்ன, வெர்டிகல் ஸ்ட்ரிப்னா என்ன, அதை எப்படி போறோம் பாத்துங்க. இப்போ டயக்ராம் இருக்குன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னா இங்கேயும் இங்கேயும் டச் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போடணும், அது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். சரிங்களா? அதே வெர்டிகல் ஸ்ட்ரிப்னா dy வரும்போது வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடுவோம். அப்போ இப்படி போட்டீங்கன்னா வெர்டிகலா போட்டீங்கன்னா அதுக்கு பேர் வெர்டிகல் ஸ்ட்ரிப். அப்போ இது எப்போ வரும்போது போடுவோம்? இது dx வரும்போது போடுவோம். இது எப்போ போடுவோம்? dy முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது போடுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது dxன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டா தம்பி? அப்போ dxன்னு எடுத்ததுனால நான் இங்க என்ன அப்ளை பண்ண போறேன்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் அப்ளை பண்ண போறேன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எப்படி எடுக்கணும் பாத்துக்கோ. இங்க ஒரு நல்லா டார்க்கா போட்டுக்கோ. இங்க டச் ஆயிட்டு இங்க வருது. கரெக்ட்டுங்களா? கரெக்டா தம்பி? புரியுது சார். கிளியர். புரியுது முக்கியம் இல்லை. இப்ப நான் எடுக்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எங்கெங்க டச் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பேரபோலா இங்க டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ல பேரபோலா டச் ஆகுது. இந்த பாயிண்ட்ல முடியுது. அப்ப இந்த பேரபோலா டச் ஆகுதுல, இதனுடைய என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இதனுடைய என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இது x squared equal to 4y. x squared equal to 4y. சாரி, தப்பா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இது y squared தானே. y squared equal to 4x. கரெக்ட்டுங்களா? என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க? கரெக்ட். y squared equal to 4x. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஏன்னா இந்த பக்கம் வருது. இது y squared equal to 4x. y squared equal to என்ன கிடைக்குது? 4x கிடைக்குது. கரெக்ட்டுங்களாமா? அப்ப நம்ம எடுத்த லிமிட் என்ன? dx dy எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப dx எடுத்து இங்க என்ன கிடைக்கணும்? in terms of y ன்னு கண்டுபிடிக்கணும். in terms of y ன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப சொல்லுங்க, y in terms of y வேணும். அப்ப என்னது? x equal to என்ன எழுதலாம்? y squared by 4 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? x ஓட வேல்யூ, அதாவது இங்க பாருங்க, இங்க டச் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். y squared by 4. அடுத்தது எங்க டச் ஆகுது? இந்த இடத்துல டச் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேரபோலா இங்க டச் ஆகுது, அடுத்த பேரபோலா இங்க டச் ஆகுது. அப்ப இதுல என்ன x ஓட வேல்யூ? இதுல வந்து x ஓட வேல்யூ என்ன எழுதலாம்? x squared equal to y by 2. x equal to என்ன எழுதலாம்? root y divided by root 2. கரெக்ட்டுங்களா? புரியுதா இல்ல டவுட் இருக்குதா? அது திரும்பியும் சொல்றீங்களா சார்? அதாவது இங்க இன்டர்செக்ட் ஆனது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன எடுக்க போறேன்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுக்க போறேன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னா இப்படி இருந்து இப்படி டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆமா ஹரிசாண்டல் சார். ஸ்ட்ரிப் இங்க இருந்து இங்க டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இப்படி கரெக்ட். வர பேரபோலா. இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் இப்படி வர பேரபோலா. இப்படி வர பேரபோலா வந்து என்ன இருக்குது நம்ம கையில? y squared equal to 4x இருக்குது. கரெக்டாப்பா? அப்ப இதுல இருந்து x வேல்யூ என்ன? இதுல இருந்து x வேல்யூ என்ன? which implies x equal to y squared by 4. y ஸ்கொயர். ஓகே சார். எங்க? இங்க டச் ஆகுற பாயிண்ட்டுக்கு. அடுத்து இங்க டச் ஆகுதுல பேரபோலா, இங்க பாருங்க, இங்க டச் ஆகுதுல அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப். இதனுடைய ஆமா சார். பேரபோலாவோட ஈக்குவேஷன், இப்படி மேல போற பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது கொடுத்துக்கறாங்க? y equal to x squared 2x squared கொடுத்துக்கறாங்க. y equal to 2x squared கொடுத்துக்கறாங்க. அப்ப இதுல இருந்து x equal to என்னதெல்லாம்? x squared equal to y by 2, which implies that x equal to என்னதெல்லாம்? root of y by 2 எழுதலாம். கரெக்டாப்பா? அதான் இங்க எழுதிக்கிறேன். root of y by 2 எழுதிக்கிறேன். கரெக்டாப்பா? கரெக்ட் சார். அப்போ லோயர் லிமிட் என்ன? இதுதான் லோயர் லிமிட். y squared by 4ங்கிறது லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன? root y divided by root 2ங்கிறது அப்பர் லிமிட். கரெக்ட்டுங்களாமா? அப்ப இப்ப எழுதுறோம் பாருங்க. இன்டெகிரல் இப்ப வெர்டிகல் ஸ்ட்ரிப் இருந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டுக்கிறோம். இது என்ன கிடைச்சது? y squared by 4. இது என்ன கிடைச்சது? root y divided by root 2 ன்னு கிடைச்சது. புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சு சார். சரி, அடுத்தது x ஓட லிமிட் போட்டாச்சு. இப்போ y ஓட லிமிட் போடணும். y ஓட லிமிட்ங்கிறது என்னது? வேரியபிளா இருக்காது, கான்ஸ்டன்ட் டைமா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த லிமிட் இருக்குதுல்ல, இது என்னது? 0 0. இங்க y ஓட வேல்யூ என்ன? 0வா? ஆமா சார். இங்க y ஓட வேல்யூ என்ன? இங்க y ஓட வேல்யூ என்ன?
2. ஒய்யோட வேல்யூ 2. இங்க இருக்கு பாத்தியா? இது என்னது 2. 2 அப்ப சார். என்ன எழுதுவீங்க? 0 to 2 ன்னு எழுதுவீங்க. இதுங்க எழுதுவீங்க 0 to 2 ன்னு 2. எழுதுவீங்க. அவ்வளவுதான் இது. இந்த ஸ்டெப் போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு மேக்ஸிமம். செம்மே முடிஞ்சுச்சா சார்? இதுக்கு மேல இன்டகிரேஷன் தான். dx ஓ dy. நம்ம அது ஓகே சார். பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் இன்டகிரேஷனா சார்? அவ்வளவுதான். இனிமேட்டு இன்டகிரேஷன் தான். இந்த ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் நீங்க இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வரைக்கும் போனீங்கன்னா 3 மார்க். இதுக்கு மேல போனீங்கன்னா 4 மார்க் 5 மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். இன்டகிரேஷன் போட்டலாமா? இன்டகிரேஷன் பாருங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போடணும். இன்டகிரல் 0 to 2 இன்டகிரல் dx. இன்டகிரல் dx என்ன கிடைக்கும்? x லிமிட் என்ன? y ஸ்கொயர்ட் பை 4 ரூட் y டிவைடட் பை ரூட் 2 இன்டு dy. கரெக்டாடா தம்பி? கரெக்ட் சார். அப்ப என்ன நடக்குது பாருங்க. That is equal to integral 0 to 2 சொல்லுங்க upper limit root y divided by root 2 minus y squared by 4 into dy. கரெக்டா தம்பி? ம். இது வரைக்கும் ஓகே இல்ல? ஓகே சார். That is equal to integral split பண்ணிக்கலாமா? integral 0 to 2 1 by root 2 constant y power 2 வருது வந்து y power 1 by 2 எழுதலாம் into dy எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ம். minus 1 by 4 constant integral கான்ஸ்டன்ட். 0 to 2 எழுதலாம் y squared into dy ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ம். அப்போ அப்ளை பண்ணுங்க x power n ஃபார்முலா தான். என்ன கிடைக்கும்? y power n by 2 n plus 1 divided by n plus 1. அப்போ 1 by 2 plus 1 1 by 2 plus 1. கரெக்ட்டுங்களா? ம். 1 by 2 plus 1ங்கிறது என்னது? 3 by 2 தானே? 3 by 2 ஆமா அதனால சார். டேரக்டா 3 by 2 3/2. எழுதலாம். லிமிட் இருக்குதா? லிமிட் என்னது? 0 to 2. இது வந்து 1 by 4 y squared. Y squared என்னது? y cube by 3 0 to 2. y cube by 3 0 to 2. சரிங்களா? ம். ஓகே சார். இப்போ சொல்றாங்கன்னு that is equal to 1 by root 2. இந்த 2 என்ன வரும்? மேல வந்துருமா? into 2 ம். divided by 3. into 2 divided by 3. கரெக்ட்டுங்களா? ம். கரெக்ட் சார். into இங்க என்ன நடக்கும்? அப்பர் லிமிட் வந்து இது லோயர் லிமிட் 0. லோயர் லிமிட் 0 விட்டுறலாம். அப்பர் லிமிட் பாருங்க 2 power 3 by 2. கரெக்ட்டுங்களா? அப்பர் லிமிட் அப்ளை ம். பண்ணலாம். 2 power 3 by 2. minus 1 by 4 4 into 3 வந்து 12. 4 into 3 வந்து 12. 4 into 3 வந்து 12. இங்க என்ன கிடைக்கும்? 2 cube கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? 2 cube கிடைக்கும். 2 கியூப். கரெக்ட்டுங்களாமா? ம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். சரிங்க பாருங்க. இந்த ரூட் 2வும் இதுவும் கட் பண்ணா ரூட் 2 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப என்னாச்சு? ரூட் 2 divided by 3 இது என்ன ஆகும்? 2 into 2 power 2 1 by into 2 2 power 1. minus 8 by 12. கரெக்டாப்பா? கரெக்ட் சார். ஓகே சார். இப்ப பாருங்க ரூட் 2 into ரூட் 2 வந்து கட் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? 4 by 3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப இது கண்டுபிடிச்சது என்னமோ? இதெல்லாம் போராட்ட விடாமா? 2 by 3 எழுதிக்கலாமா? 2 by இது ஆ. எவ்வளவு? 2/3. ஆமா 2 by 3. அப்ப என்னாச்சு? minus 2 by 3. கரெக்டாப்பா? ம். அப்ப 4 by 3 minus 2 by 3 என்னது? 2 by 3. 2/3. ஏரியா கண்டுபிடிச்சனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா கண்டுபிடிச்சனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே சார். அவ்வளோதாம்மா. இதுதான் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஷேப் வச்சு போடக்கூடிய கான்செப்ட். இது இதே புரிஞ்சிச்சுன்னா ஃபார்மேட் தானே சார் மத்ததுக்கும்? இது மட்டும் மாறும் ஃபார்முலா. ஃபார்முலா